அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ். ஸோ இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன அநீதி இழைக்கப்பட்டுச்சு, இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, எந்த அளவு அவங்கள வருத்தி இருந்தாங்க, இந்த மாதிரியான எல்லா தகவல்களையுமே இதுக்கு முன்னாடி வந்த பல காணொலிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ராஜ்மோகனனுடைய ஒரு காணொலி, சுச்சி அவர்களுடைய காணொலி, இது எல்லாமே நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிடுச்சு. இப்போ நான் பேச போற இந்த வீடியோ ஆக்கப்பூர்வமா அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத வேறுல போய் அலசி ஆராயணும் அப்படின்னு நினைக்கிறோம். முதலாவது விஷயம், மருத்துவத்துறையில ஒரு மருத்துவர் தப்பு பண்ணிட்டார், ஒரு பெரிய ஸ்கேம்ல ஈடுபட்டுட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்த மருத்துவத்துறையை நம்ம குறை சொல்றது இல்ல, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் தான் சொல்றோம். வாத்தியார் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் மேலேயும் நம்ம போர் தொடுக்கிறது இல்ல. இப்படிதான் பல துறைகளையும் நம்ம கையாளுறோம். ஆனா காவல்துறைன்னு வரும்பொழுது ஒரு சிலர் செஞ்ச தவறுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையையும் திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வேர்ல இருந்து போய் பார்த்தோம்னா ரெண்டு காரணம். ஒன்னு, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நாடே அதை பத்தி பேசிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் குரல்கள் எழுந்துட்டு இருக்கு. ஆனா அதே துறையை சார்ந்த இன்னொரு காவலரோ அல்லது காவல்துறையை சார்ந்த எந்த ஒரு அதிகாரியும் இதற்கு பொறுப்பேற்றோ கண்டனம் தெரிவிச்சோ ஒரு விஷயத்தை இன்னும் பேசவே இல்லை. எப்பயுமே ஒரு தவறு ஒருத்தர் செய்யறான், அது ஒரு சைக்கோத்தனமான ஒரு தவறை செய்யறான், மனிதாபிமானமற்ற ஒரு தவறை செய்யறான் அப்படின்றப்ப அவன் செஞ்ச தவறை அவனுக்கு உணர்த்தணும் தான் நினைக்கணுமே தவிர அவன் எனக்கு ஈத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், வட்டத்துக்குள்ள இருக்கவன், கூட என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கவன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒட்டுமொத்தமா இப்படி திட்டி தீக்கிறோம் அப்படின்னா, பல நேரங்கள்ல பல இடங்கள்ல நாமோ அல்லது நம்மளுடைய நண்பர்களோ நேரடியா போலீஸால இதே மாதிரி மரியாதை குறைவா நடத்தப்பட்டிருக்கோம். அதையும் அப்ப சொல்லாம இப்ப கொட்டி தீக்கிறோம் அத்தனை பிரச்சனையும். இதை இன்னும் வேர்ல இருந்து அலசனோம்னா ஒரு விஷயம் தெரிய வரும். என்னன்னா, நம்ம எல்லாருமே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சரியா ஃபாலோ பண்றோமா? கண்டிப்பா கிடையாது. சோ நம்ம சிக்னல்ல வயலேட் பண்றோம், ஒன் வேல போறோம், ஹெல்மெட் போட மாட்டேங்கிறோம், மாஸ்க் போட மாட்டேங்கிறோம், இது மாதிரி என்ன ரூலா இருந்தாலும் பிரேக் த ரூல் அப்படின்றதையே நம்ம ஒரு பெரிய கெத்தா நினைச்சிட்டு தெரியும் பொழுது அதன் மூலமா போலீஸ்ட மாட்டும் போது அவங்க தரம் தாழ்ந்து பேசுறதையோ மரியாதை குறைவா நடத்துறதையோ நம்ம வெளியில சொல்றதுக்கே நமக்கு வெக்கமா இருக்கு. நம்ம கில்ட்டா ஃபீல் பண்றோம். சரி, இந்த கில்ட் நமக்கு வருது, இது ஏன் போலீஸ்க்கு வர மாட்டேங்குது, இது எங்க இருந்து வருது அப்படின்ற அதோட வேருக்கு போனா கலைத்துறை, படங்களா இருக்கட்டும், நாடகங்களா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பார்க்கக்கூடிய போலீஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, போலீஸ்னாவே கெத்து 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 அப்படின்ற பார்வையை ஒட்டுமொத்தமா நம்மளுடைய கலைத்துறையை சார்ந்த அத்தனை பேரும் நம்மளுக்குள்ள வந்து விதைச்சிருக்காங்க. இது எல்லா நேரத்திலையும் போலீஸை ஹீரோவா பாக்குறது அப்படின்றது நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, போலீஸை ஹீரோவா பாக்குற அதே நேரத்துல நம்ம எல்லாரையும் அக்யூஸ்டா வச்சு பாத்துறோம். அங்கதான் பிரச்சனை. அக்யூஸ்ட் தான் போலீஸ்க்கு பயப்படணும், நம்ம ஏன் பயப்படணும்? ஆனா யோசிச்சு பாருங்க, எல்லா நேரங்கள்லயும் தப்பே பண்ணாட்டி கூட நம்ம வண்டியில சரியாதான் போயிட்டு இருப்போம், எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிருப்போம், ஹெல்மெட் போட்டிருப்போம். ஆனா போலீஸ் மடக்குறாங்கன்னா நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும். இதனுடைய வேர் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், அவங்க நினைச்சா பொய் கேஸ் போட முடியும் நம்ம மேல. இதெல்லாம் நம்ம எல்லாருமே பொதுவெளியில பேசிக்கிறோம். இந்த மனநிலை நமக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத அதனுடைய வேருக்கு போய் பார்த்தோம்னா, சின்ன வயசுல திருடன் போலீஸ் விளையாடுவோம்ல, அங்க இருந்து ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடும் போது போலீஸா இருக்கிறவனை பாத்தீங்கன்னா அப்படி கெத்தா அப்படி கம்பீரமா நின்று எய்தாப்ல இருக்க எல்லாரும் அவனுக்கு பயந்து நிக்கிற மாதிரி நடிப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து யார் நமக்குள்ள இன்கார்பரேட் பண்ணாங்க சத்தியமா தெரியல. ஆனா இப்படி வேறு வரலையும் போய் பாக்குறப்ப ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தனமா தெரியுது. நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரலையும் தப்பு பண்ணலன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா நிரபராதிகளுக்கும் சட்டம் சாதகமா தான் இருக்கு. போலீஸுக்கு நம்ம மேல கை வைக்கிறதுக்கான எந்த உரிமையும் இல்ல. போலீஸ் கிட்ட எந்த நேரத்துல எந்த உரிமையை நம்மளால பேச முடியும், பேச முடியாது, அதை எங்க போய் பேச முடியும், யார்கிட்ட போய் பேச முடியும் உட்பட எந்த அடிப்படை அறிவையும் நமக்கு எந்த இடமும் சொல்லி தரல. சின்ன வயசுல நம்மளுடைய பெற்றோர் சொல்லி தரல, காரணம் அவங்களுக்கு தெரியல. நம்மளுடைய ஆசிரியர்கள் அதை பெருசா நினைக்கல, சொல்லி தரல. ஸ்கூல், காலேஜ், வேலை செய்யற இடம், இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்தும் கூட இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தர்றதே இல்ல. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இரண்டாவது விஷயம், நம்மளுடைய ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இந்த பிரச்சனைக்கு வருவோம். சோ இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இப்போதையும் இவ்வளவு பெரிய பிரஷர் கொடுக்கப்படுது. மீடியாக்கள் பேசுது, மீடியாக்காரங்க பேசுறாங்க, பொதுமக்கள் வேண்டிலிருந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வரலையும் சரியான ப்ராம்ப்டான ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கப்படலையே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் வேர்ல போய் அலசணும்னா, ஆக்ஷன் எடுக்கணும்னா இவங்க மேல மட்டும் இல்ல, அதே துறையை சார்ந்த பலர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு நெட்வொர்க் மேல ஆக்ஷன் எடுக்கிறத அந்த துறை விரும்பாம இருக்கலாம். அடுத்து அதனுடைய வேர்ல போய் பார்த்தோம்னா, இது போலீஸ் துறை சார்ந்தது மட்டுமல்ல. இதுக்கு சர்டிபிகேட் கொடுத்த மருத்துவரா இருக்கட்டும், மறுபடியும் உள்ளுக்குள்ள ஜெயிலுக்கு வர்றப்ப ஜெயில ஊண்டலாம் இருந்தும் உள்ள அலோவ் பண்ண ஜெயிலர் மருத்துவரா இருக்கட்டும், நீதித்துறை மேலையும் கூட ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரலாம். இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. இன்னும் அதனுடைய வேருக்குள்ள போய் பார்த்தோம்னா, ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா, அடிப்படையில் அப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பாடியே இங்க இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர்
ப்ரொசீஜரே இல்ல அப்படிங்கிறது தான். புரியுற மாதிரி சொல்றேன். இதோட இன்னும் வேருக்கு போய் பாருங்க. போலீஸ் கிட்ட நம்ம யாரு என்ன தப்பு பண்ணாலும் நாம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சரி, ஒரு போலீஸே தப்பு பண்ணா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? அகைன் அதையும் போலீஸ் கிட்ட தான் கொடுக்க முடியும் அப்படின்ற சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இது எப்படி நியாயமா இருக்கும்? இது எப்படி நீதியை நமக்கு வாங்கி கொடுக்கும்? எஸ், இந்த கேள்வியோட இதுக்கான பதிலை தேடும் போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. 1977 நேஷனல் போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. இந்த கமிஷன்ல நிறைய விஷயங்களை வரையறுக்கிறாங்க. குறிப்பா அந்த கமிஷன் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் 1979 இருந்து 81 வரலையும் ரிசர்ச் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல அவங்க குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் PCA அப்படின்னு ஒன்று அமைக்கப்படணும். இந்த PCA என்னன்னா போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டி. அதாவது ஒரு போலீஸ் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அதை விசாரிக்க கூடியவர் மீண்டும் ஒரு போலீஸா இருக்கக்கூடாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அமைப்பா, இன்னொரு விசாரணை குழுவாவோ கமிஷனாவோ அது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பா இருக்கணும் அப்படின்றதான் இந்த PCA. இந்த PCA பொறுத்தவரையிலும் மாநிலங்கள் அளவில் யாரை வச்சு அதை ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைகோர்ட்னுடைய ரிட்டையர்ட் ஜட்ஜஸை வச்சு ஹெட் பண்ணுவாங்க. மாவட்ட அளவில் ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸை வச்சு இந்த குழுவை அமைக்கணும். இதுதான் அந்த PCAல இருக்கக்கூடிய விஷயம். 2006 சுப்ரீம் கோர்ட்ல பிரகாஷ் சிங் அப்படின்றவருடைய கேஸ் ஹியரிங் வரும்போது அங்க நீதிபதி ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதாவது 1981 PCA அமைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த PCA ஏன் இன்னும் முழுதா அமல்படுத்தப்படல அப்படின்ற கேள்வியை முதல்ல அந்த நீதிபதி வைக்கிறார். இப்போ 2019 நவம்பர்ல தமிழகத்துல ஏன் PCA அமல்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி சூரிய பிரகாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் பொதுநல வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கு தொடரும் பொழுதுதான் இங்க சொல்றாங்க என்னன்னா நாங்க இங்க PCA அமல்படுத்திட்டோம் அப்படின்னு. எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த குழு PCA குழுல மாநிலங்களினுடைய தலைமையா யாரை வச்சிருக்காங்க அப்படின்னா DGP அண்ட் DGP கீழ இருக்கக்கூடிய அந்த AGDPs இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த குழுவுல இருக்காங்க, தலைமை குழுல மாநிலத்துல. மாவட்டத்தினுடைய தலைமையா யாரை வச்சிருக்காங்கன்னு பார்த்தா மாவட்ட ஆட்சியர் SP இவங்க தலைமையில தான் அந்த குழு இயங்குது. அதாவது அவங்க துறையில இருக்க யாராவது ஒருத்தரை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாலும் அதை விசாரிக்க போறதும் ஒரு DGP ஆகவோ ஒரு SP ஆகவோ ஒரு கலெக்டர் ஆகவோ அதே துறையை சார்ந்தவராக தான் இருக்க போறாங்க. அப்படின்னா எப்படி முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ரைஸ் பண்ணுவோம்? PCA நினைச்சாங்கன்னா ஒருத்தர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட IPC-னுடைய அத்தனை சட்ட திட்டங்களுக்கு கீழேயும் அவங்களுக்கு தண்டனைகள் வழங்க முடியும். ஆனா அதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜோ அந்த பேனல்ல கண்டிப்பா இருக்கணும். அப்படி ஒரு PCA இன்னும் தமிழகத்தில் அமல்படுத்தப்படல. நம்மளுடைய நட்பு மாநிலமா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில கூட அது அமல்படுத்தப்பட்டிருக்கு சரியான முறையில். ஏன் தமிழகத்தில் இன்னும் அமல்படுத்தப்படல? இந்த கேஸ் ஆக்சுவலா ஹியரிங்ல இருக்கும் பொழுதுதான் இப்போ லாக்டவுன்னால அந்த கேஸை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ லாக்டவுன் முடிகிறவரையும் பெண்டிங் கேசஸ் விசாரிக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுல நீதித்துறை இருக்கு. ஆனா இப்போ அந்த கேஸை உடனடியாக அவசர கால கேஸா எடுத்து விசாரிச்சு PCA அமல்படுத்தினாதான் இதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். இதற்காக தான் நாங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஹேஷ்டேக் இம்ப்ளிமெண்ட் PCA, போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டி. போலீஸ் மேல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, போலீஸ்னால எங்களுக்கு ஒரு அவதூறு இழைக்கப்படுது, போலீஸ் அவங்களுடைய அராஜகத்தை எங்கள்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா நாங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் இந்த PCA. அந்த PCA உடனடியாக தமிழகத்தில் சரியான முறையில் அமலாக்கணும், அதை சரியான முறையில் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதை தான் நம்ம வலியுறுத்த போறோம். இவ்வளவு நாள் நம்ம பல விஷயங்களை ஷேர் பண்ணோம், நிறைய மாற்றங்கள் அந்த ஷேரிங் மூலமா கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மாற்றத்தை கண்டிப்பா நம்ம கொண்டு வந்தே தீரணும். இது யார் காதுக்கு கேட்கணுமோ அவங்க காதுக்கு கேட்கிற மாதிரி உறக்க சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஹலோ, டிக்டாக், இன்னும் எத்தனை சமூக ஊடகங்கள் இருக்கோ அத்தனையிலையும் தயவு செய்து இந்த விஷயத்தை நிறைய பேசுங்க. ஹேஷ்டேக் இம்ப்ளிமெண்ட் PCA அப்படின்ற இந்த ஹேஷ்டேகை போட்டு நிறைய பேசுங்க. அதோட சேர்த்து இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறோம் இல்லையா, இந்த நபர்கள், இந்த தனி நபர்களுக்கு டேக் பண்ணி ட்விட்டர்ல ட்வீட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அவங்கள டேக் பண்ணி ஒரே விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் PCAங்கிறதையே திருப்பி சொல்லிட்டு இருந்தோம்னா உடனடியாக அந்த கேஸை அவசர கால கேஸா எடுத்து விவாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி விவாதிக்கப்பட்டுச்சுன்னா அதன் மூலமா நமக்கு ஒரு சரியான அத்தாரிட்டி, போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி PCA-வானது அமைத்து தரப்படும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ எப்பயுமே எமோஷனலான முடிவுகளை தாண்டி நிரந்தர தீர்வு நோக்கி பயணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம
நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதை பரிந்துரைக்கிறதும் வழக்கமாக வச்சிருக்கோம். அந்த வகையில் தான் இப்போ இதை பரிந்துரைக்கிறோம். அண்ட் இந்த நேரத்தில் இதை பற்றி ஏற்கனவே குரல் கொடுத்திருக்க பல நட்சத்திரங்களுக்கும் பிளாக் ஷீப் தன்னுடைய நன்றிகளை சொல்லுது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அது இன்னும் பெரிய கவனத்தை ஈர்க்குது. இந்த இம்ப்ளிமெண்ட் பிசிஏ அப்படின்ற விஷயத்தை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இதை நாங்கள் நாமினேட்டோ சேலஞ்சோ பண்ணல, ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். ஷேர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஷேர் ரிக்வெஸ்ட் நாங்கள் யாருக்கெல்லாம் இதை வைக்கிறோம் அப்படின்னா, சமூக ஊடகங்களில் ரொம்ப ஆக்டிவாக இயங்கக்கூடிய கோபி சுதாகர் அவர்கள், நக்கலைட்ஸ் டீம், மதன் கௌரி, ரிஷிபீடியா, இவங்க எல்லாரையுமே நாங்கள் ஒரு ஷேர் ரிக்வெஸ்ட்டாக இதை வைக்கிறோம். இது சேலஞ்சோ நாமினேஷனோ இல்லை. நீங்கள்லாம் பேசினா இன்னும் கூட இந்த விஷயம் கவனம் ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களான நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஷேர் ரிக்வெஸ்ட்டை இங்கே நாங்கள் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவு இதை கொண்டு போய் சேர்ப்போம். #implement PCA. மீண்டும் பல ஆக்கப்பூர்வமான குரல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது the entire team of Black Sheep along with RJ Vignesh and Dude Vicky. நன்றி.